ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த கோயிலில் வைக்கப்பட்டிருந்த 33 கோடி ரூபாய் மதிப்புள்ள 300 ஆண்டுகள் பழமையான கோவில் சிலைகள் திருடப்பட்ட விவகாரத்தில் புதிய திருப்பமாக கும்பலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கும்பல் சிக்கியது எப்படி? 600 ஆண்டுகள் பழமையான 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலையை 50 கோடிக்கு பேரம் பேசி விற்பனை செய்ய முயன்றுள்ளது ஒரு கும்பல். சிலை மீட்கப்பட்டுள்ள நிலையில் அதன் பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நாகர்காலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் RS பழனிசாமி. இவர் வீட்டில் 600 ஆண்டுகள் பழமையான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள விஷ்ணு சிலை ஒன்று இருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. மிக பழமையான சிலையை பழனிசாமி ரூபாய் 50 கோடிக்கு பேரம் பேசி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் மாறுவேடத்தில் பழனிசாமியை தொடர்பு கொண்டிருக்கின்றனர். 50 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்ட நிலையில் 15 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசி முடிக்கப்பட்டுள்ளது. சிலையை நேரில் காட்ட வேண்டும், அப்போதுதான் நாங்கள் நம்புவோம் என்று மாறுவேடத்தில் இருந்த போலீசார் பழனிசாமியிடம் கூறியுள்ளனர். இதையடுத்து வீட்டில் மறைத்து வைத்திருந்த 22 கிலோ 800 கிராம் எடையுள்ள 58 சென்டிமீட்டர் உயரமும் 31 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட விஷ்ணு சிலையை பழனிசாமி காட்டியிருக்கிறார். சிலையை உறுதி செய்த மாறுவேடத்தில் இருந்த போலீசார் உடனே பழனிசாமியை கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் அங்கிருந்த சிலையையும் பறிமுதல் செய்தனர். வாங்குபவர்கள் போல வேடமிட்டு தகவலாளிகள் மூலமாக அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. பேசுனதில் 15 கோடி ரூபான்னு சொல்லி பேரம் பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து 15 கோடிக்கு தரதுக்கு ஒப்புக்கிட்டு நமக்கு தகவல் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் ஆய்வாளர் இளங்கோ அவங்க தலைமையில் ஒரு டீமை வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த ஏரியாவுக்கு அனுப்புகிறோம். அங்கே இருக்கக்கூடிய பழனிசாமி அப்படிங்கிற வழக்கறிஞர், அங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பழனிசாமிங்கிற ஒரு வழக்கறிஞர்கிட்ட இந்த சிலை இருக்குது. அவங்க வீட்டில் போய் அவர்கிட்ட விசாரணை நம்ம நடத்துகிறோம். இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், செய்யிருக்கோம், சிலை எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டீமு. அதன் அடிப்படையில் அவங்களும் சிலை எடுத்து காமிக்கிறப்போ போலீஸ் அவங்களோட ஐடென்டிட்டியை சொல்லிவிட்டு போலீஸ் தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற சொல்லி இந்த சிலையை வந்து நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கோம். ஆவணங்களை போலீசார் 2 தினங்களில் சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளனர். சிலையின் விவரங்களை பற்றி விசாரிக்க தொடங்கியுள்ள போலீசார் கிடைக்கும் விவரங்களின் அடிப்படையில் கைது நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மீட்கப்பட்ட சிலை கர்நாடக மாநிலத்தில் உள்ள கோயில் ஒன்றுக்கு சொந்தமானது என்று தெரிய வந்திருக்கிறது.